டாக்டர் ஐசிரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர ஏப்ரல் 30 முதல் உலகெங்கும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. கோயம்பேடு ஸ்டேஷனுக்கு எங்களை மாதிரி ஸ்டேஷனில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அன்றைக்கி ஒரு சரியான பொழுதுன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி வெடிஞ்ச பொழுது எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பொழுதாக ஆகிடுச்சு. அவர் கழுத்து அப்படியே சாஞ்சின்னு இருக்காரு. கழுத்தில் ஒரு வெட்டு இருக்காங்க. அந்த கத்தியும் ஒரு பக்கத்தில் ஒரு பழத்து மேலே அப்படி விசிறி போட்டு போயிருக்காங்க. மருவத்தூர் சரக்குது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன க்ளூ கொடுத்தார். இவருக்கு பிரதருக்கு அந்த தங்கச்சி மேலே ரொம்ப பெரிய பாசம். ஸோ அந்த பாசத்தின் அடிப்படையில் அவனுக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாகுது. அதான் மோட்டிவே, அதான் காரணம். அப்போ அவன் என்ன நினைக்கிறான், ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு முன்னாள் காவல்துறை அதிகாரி கவிஞர் VA ஜோதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் முரளி. நம்ம நிறைய கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் ஒரு கேஸ் பார்த்துருப்பீங்க சார், முன்னாடியே சொல்லியிருந்தீங்க என்கிட்ட. இந்த கேஸ் நான் பார்க்கும்போது ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சு முரளி. ரொம்ப பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளூவே கிடைக்கல அப்படி சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த கேஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார் எங்களுக்கு? காலையில் எப்பவுமே கோயம்பேடு மற்ற ஸ்டேஷன்லாம் விட கோயம்பேடு ஸ்டேஷன் சிட்டியில் ரொம்ப அரிபரியாக இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும் மார்க்கெட். ரொம்ப ஒரு ஜன நடமாட்டமான ஒரு பகுதி. லாரிங்க வரும், சரக்கு பூ மார்க்கெட்டுக்கு பூ வரும், காய்கறிங்க வரும், பழம் வரும். ஒரு மாதிரி மற்ற ஸ்டேஷன்லாம் விட இந்த ஸ்டேஷன் ரொம்ப சீக்கிரமே விடிஞ்சிடும். மற்ற ஸ்டேஷன்லாம் ஒரு 5 மணி 6 மணி அது மாதிரி விடியும். எங்கள் கோயம்பேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு காலையில் 2-3 மணிக்கே பொழுது விடிஞ்ச மாதிரி தான். ரொம்ப பரபரப்பாக இருக்கும் கோயம்பேடு மார்க்கெட்டு. அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான இடம் அது. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ஸ்டேஷனுக்கு எங்களை மாதிரி ஸ்டேஷனில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அன்றைக்கி ஒரு சரியான பொழுதுன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி வெடிஞ்ச பொழுது எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பொழுதாக ஆகிடுச்சு அது. ஏன்னா ஸ்டேஷன் அங்கே கோயம்பேடுலேருந்து மார்க்கெட்லேருந்து எல்லாம் ஓடி சொல்கிறாங்க, சார் இது மாதிரி ஒருத்தர் தலையில் வெட்டுப்பட்டு இறந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சொல்லும்போதே மணி 3 மணி 2 மணி 3 மணி அப்போலாம். உடனே நம்ம ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறோம். போய் பார்த்தா மார்க்கெட்டு எப்போதும் போல் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. எல்லா பழமும் காய்கறியும் எல்லாமே வியாபார சந்தையில் வியாபார ரீதியாக அவங்கவுங்க வாங்குறவங்க, பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, விற்கிறவங்க அப்படின்னு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை. அங்கே பொதுமக்கள் ரொம்ப கூடக்கூடிய இடம். இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட லொக்கேஷனில் தர்பீஸ் பழம் பெருசாக இருக்கும் இல்லைங்களா? தர்பீஸ் பழம் நம்ம பார்த்துருப்பீங்க. அந்த தர்பீஸ் பழம் ஃபுல்லாக ஒரு லாரி பழம் இறக்கி வச்சுருக்காங்க வியாபாரத்துக்காக. அந்த பழத்து மேலே ஒருத்தர் அப்படியே சாஞ்சின்னு இருக்கார். அவருக்கு கழுத்தில் தான் ஒரே ஒரு வெட்டு. அவர் கழுத்து அப்படியே சாஞ்சின்னு இருக்கார். கழுத்தில் ஒரு வெட்டு இருக்காங்க. அந்த கத்தியும் ஒரு பக்கத்தில் ஒரு பழத்து மேலே அப்படி விசிறி போட்டு போயிருக்காங்க. ஒரு வெட்டிட்டு ஒரே வெட்டு தான் வெட்டிட்டு அப்படியே போட்டு போயிருக்காரு. அந்த கத்தியும் போய் ஒரு பழத்தில் குத்தின்னு இருக்கு. அவர் இறந்துட்டார். அப்படியே ரத்தம் ஃபுல்லாக ஷர்ட்லலாம் ஆயிருக்கு. இவ்வளோ தான் சீன். இதுதான் சீனு. ஸோ இப்போ நமக்கு அவர் யார் என்னன்னு தெரியாது. நம்ம ஃபோட்டோ ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டோம், ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம், அந்த கத்தியை சீஸ் பண்ணிட்டோம், நம்ம எல்லாம் பண்ணுறோம். அவர் இமீடியட்டாக போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறதுக்கான எல்லா வேலையும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கொலை பண்ணவர் யார், ஏன் கொலை பண்ணார், இவர் யார், இவர் எங்கேருந்து வந்தார், இவ்வளவும் வேணும் இல்லையா? அப்போவே ஸ்டார்ட்டு டியூட்டி. நம்ம நைட்லாம் கண்ணு முழிச்சு தான் வேலை செய்கிறோம். நான் ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு வேலை செஞ்சேன், நான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வரேன், சாப்பிட்டு வரேன் அப்படிலாம் போலீஸில் சொல்ல முடியாது. அதெல்லாம் பேச்சுக்கு இடம் கிடையாது. நம்ம இமீடியட்டாக அப்போவே டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? சரி, இப்போ இந்த கடைக்கு பக்கத்தில் தானே இறக்கி வியாபாரம் பண்ணியிருக்காரு. இந்த கடைக்காரை கேட்காம இவர் இறக்க முடியாது. ஸோ அந்த கடை ஓனர் யார் அதை ட்ரேஸ் பண்ணுறோம். ஓனர் காலையில் வரமாட்டார், வேலைக்காரங்க தான் வருவாங்களே, வரமாட்டார். அப்போ வேலைக்காரங்கிட்ட ஓனர் அட்ரஸை கேட்டால் அவர் மதுரை வாயிலில் ஒரு வீட்டு அட்ரஸ் சொல்கிறார். சரின்னு மதுரை வாயில் போகிறோம். ஓனர்கிட்ட கேட்டால் ஓனர் என்ன சொல்கிறாரு, சார் யார் என்னன்னு நமக்கு தெரியாது, புரோக்கர் தான், இதுக்குன்னு புரோக்கர்லாம் இருக்காங்க, மீடியேட்டருங்க. இது மாதிரி வண்டிங்க சரக்கெட்டுன்னு வந்தால் நான் உங்கள் அந்த கடையாண்ட இறக்கிறதுக்கு உங்களுக்கு அவர்கிட்ட வாடகைக்கு பேசி விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓனர்கிட்ட பேசி வாடகைக்காக ஒரு ஆள் சார் ஒரு 3 நாள் வியாபாரம் பண்ணுவார், 4 நாள் வியாபாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பேசி விடுவாங்க. அப்போ அவருக்கு அது கமிஷன் கிடைக்கும். ஓனர் எதாவது காசு கொடுப்பாரு, இவர் எதாவது காசு கொடுப்பாரு, இடம் முடிச்சு கொடுக்குறாருல. ஸோ அது மாதிரி
அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, யாரோ ஒரு மீடியேட்டர் எடுத்துன்னு வந்து விட்டு போனான் சார்ன்ட்டார் அவர். யாரோ ஒரு மீடியேட்டர்னு சொன்னால் எப்படி அண்ணாச்சி, கொஞ்சம் கரெக்டாக யோசனை பண்ணி சொல்லுங்கள். நான் இல்லை சார், மார்க்கெட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சார். நான் என்ன காலையில் வந்து கேட்டான், நடு ராத்திரியில் வந்து கேட்டான். நான் சொன்னேன், யாருன்னு தெரியல எனக்கு. அவன் கூட ஒருத்தன் வந்தான், அவன் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த புரோக்கர் பேரை சொல்லி, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த புரோக்கரை பிடிக்கிறோம். அவரை தேடி கண்டுபிடிக்கிறோம். அவரை தேடி கண்டுபிடிச்சி யார் அவன் கூட வந்தது யாருன்னா அவர் சொல்கிறார், இவர் தான் வந்தார் சார். அப்புறம் அவரை கண்டுபிடிக்கிறோம். அவரை கண்டுபிடிச்சி கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறார், ஆமாம் சார், லாரியை வச்சுக்கிட்டு தர்பீஸ் பழத்தை வச்சு சுற்றின்னு இருந்தார் இடம் இல்லாமல். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த கடையாண்ட அண்ணாச்சிக்கிட்ட கேட்டு நான் இங்கே தான் விட்டேன். சரி, அவன் பேர் கேட்டியாடா? நான் பேரை கேட்கல. சரி, ஊரை கேட்டியா? அதுவும் கேட்கல. அப்புறம் எதுவுமே கேட்காம ஒரு லாரியில் பழம் வந்துக்குது, எடுத்துகிட்டு வந்து இறக்கி வியாபாரம் பண்ணுறதுக்கு இறக்கி விட்டா என்ன பார்த்தோம், யார் என்னன்னு கேட்க வேணாவா அப்படின்னு நம்ம அவன் மேலே கொஞ்சம் கோவப்படுறோம். அவன் என்ன சொல்கிறான், அவன் சொல்கிறது நியாயம் இருக்குது. சார் நமக்கு சார் 2 நாளைக்கு எடுத்துன்னு வந்து வியாபாரம் பண்ணிட்டு போகிறாரு, இதில் எதுக்கு சார் நான் அவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கணும். அவர் வந்தார், இடம் கேட்டார், நான் ஓனர்கிட்ட சொன்னேன், விட்டு இறக்கி விட்டு போனார். மற்றபடி எதுவும் அவர்கிட்ட பேச வேண்டிய வேலையும் எங்களுக்கு இல்லையா சார், வழக்கமாக நடக்கிறது தான் இது. ஆனால் வியாபாரம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவர் இது மாதிரி யாருன்னா கொலை பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு என்ன சார் தெரியும்னா அவன் சொல்கிறான். சரின்னு அவனை உட்கார வச்சு திரும்பவும் நல்லா யோசிச்சுப்பார். அவனை எப்படி பார்த்த, அவன் உங்ககிட்ட எப்போ வந்து என்ன பேசினான், பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னான், அதுக்கப்புறமா நீ அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, ஓனர்கிட்டும் போயிருப்ப, இல்லைன்னா அவனை உட்கார வச்சு நீ ஓனர்கிட்ட போயிருப்ப, அது வந்தவொன்னே அவன் எதாவது கேட்டிருப்பான், உனக்கு எதாவது காசு கொடுத்துருப்பான். இது இவ்வளோ சம்பாஷணையில் ஏதாவது ஒரு சின்ன இருந்திருக்கும், யோசிச்சுப்பாருன்னு அவனை நம்ம ப்ரீஃப் பண்ணுறோம். அப்போ அவன் யோசிக்கிறான். யோசனை பண்ணிட்டு என்ன சொல்கிறான், சார் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் இருக்குது. அவன் சொல்லும்போது சரக்கு வந்து மருவத்தூர் சரக்கு சார், மருவத்தூர் சரக்கு, அதனால் நல்லாயிருக்கும், நான் சீக்கிரமாக விற்றுட்டு போயிடுவேன், 2-3 நாளில் விற்றுருவேன், எனக்கு மருவத்தூர் சரக்கு இது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன க்ளூ கொடுத்தாரு. அவ்வளோதான். மருவத்தூர் சரக்கு அப்படின்னா மருவத்தூர்லேருந்து ஒரு காயை கொண்டு வந்து வியாபாரம் பண்ண வந்திருக்காரு. அப்போது மேல்மருவத்தூர்லேருந்து அவர் வந்திருக்காருன்றது ஒரு சின்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு. நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம், சரி உடனே இமீடியட்டாக மேல்மருவத்தூர் போயிடுறோம். மேல்மருவத்தூர் போகிறோம், ஸ்டேஷனில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் இது மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். இப்போது மேல்மருவத்தூரில் போய் இவர் எங்கே தேடுறது, மேல்மருவத்தூர் ஒன்றும் சின்ன ஊர் கிடையாது இல்லையா, மிகப்பெரிய இடம், பெரிய ஏரியா தான், பெரிய ஏரியா. அப்போது சரி நம்ம என்ன பண்ணுறோம், மருவத்தூரில் விவசாயிங்க, அங்கே இருக்கிற பெரிய பெரிய விவசாயிங்க லேண்டு வச்சுக்கிறாங்க, லேண்டு ஓனர்ஸு, அவங்களெல்லாம் ஓரளவுக்கு போய் நேரடியாக போயிட்டு தர்பீஸ் பழம் போட்டவங்க யார், நிலத்தில் தர்பீஸ் பழம் போட்டவங்க யார், வேர்க்கடலை போட்டிருப்பாங்க, நெல் போட்டிருப்பாங்க, வேறு ஏதோ போட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க தர்பீஸ் பழம் போட்டு கட் பண்ணது யார், தர்பீஸ் பழம் போட்டது யார், ஒரு 10-15 பேர்கிட்ட நமக்கு கிடைக்கிறாங்க. சரி, அந்த 10-15 பேரில் நேற்று கட் பண்ணது யார் இல்லையா, நேற்று அறுவடை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அறுவடை பண்ணிவிட்டு கோயம்பேட்டுக்கோ எங்கேயோ வியாபாரத்துக்கு எடுத்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நேற்று போட்டவங்க யார் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக, நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறேன். ஆனால் இது எவ்வளோ ப்ராக்டிக்கலாக எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது அங்கே நாங்கள் வேலை செய்யும்போது தான் தெரியும். அந்த மேல்மருவத்தூரையே சுற்றணும், ஒரு ஊரும் போனோம்னா, சார் அவர் அங்கே இருக்கிறார் சார், இங்கே இருக்கிறார் சார், சார் அந்த தோப்பில் ஒருத்தர் அந்த நிலத்தில் இது போட்டவர் சார், தர்பீசணி போட்டவர் சார், அங்கே ஒருத்தர் போட்டார், அவர்கிட்ட கேட்டால் அவர் சார் அங்கே ஒருத்தர் போட்டார் சார், இங்கே ஒருத்தர் போட்டார் சார். ஸோ இதெல்லாம் சுற்றி தான் ஒவ்வொருத்தரையும் நம்ம விசாரிக்கணும். அப்படிலாம் விசாரிக்கும்பொழுது நேற்றுக்கும் முந்தா நேற்று அது மாதிரி ஒரு 2 நாளில் கட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இது மாதிரி லாரியில் கொண்டு வந்து கோயம்பேடில் தான் விற்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. இப்போது அந்த பக்கம் எடுத்துகிட்டு விழுப்புரம் போகிறவங்களாம் இருக்காங்கல்ல, திண்டிவனம் போகிறவங்க இருக்காங்க, விழுப்புரம் போகிறவங்க இருக்காங்க, அந்த பக்கம் போய் விற்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேற்று முந்தா நேற்று கட் பண்ணவங்க யார் அதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணோம்னா, இந்த ஒரு 20-10-15 பேரில் அதை ஃபில்ட்ரு பண்ணும்போது அதில் ஒரு 5-6 பேர் நேற்று அறுவடை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட ஃபோட்டோ இருக்குல்ல, இறந்தவங்க ஃபோட்டோ இருக்குல்ல, தெரியுதா, இந்த 5 பேரில் கேட்கலாமே, இவர் உங்கூட்டாளான்னு நம்ம கேட்கலாம்ல. அது ஒரு க்ளூ இருக்குது. இன்னொன்று வந்து போனவர் திரும்பி வரலையான்னு கேட்கலாம். இப்போ போனவங்க 5 பேரில் யார் போனாங்க, வியாபாரம் பண்ணிட்டு வந்துட்டாங்களா அப்படின்போது ஒரு சிலர் நேற்று கூட பேசினார் சார், காலையில் கூட விழுப்புரத்துலேருந்து பேசினார், கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து பழம் போட போனார், எங்கள் அப்பா தான் போனார் சார், அவர் அங்கேருந்து பேசியிருந்தாங்கிறாரு, இப்போ காலையில் கூட பேசினார் சார். ஸோ இப்படிலாம் ஒருத்தர் சொல்லும்பொழுது அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறோம். ஒரே ஒரு ஃபேமிலியில் மட்டும் இது வரைக்கும் வரல சார், போனவன் நேற்று ராத்திரி போனவன் இன்னும் வரல, ஃபோனும் பண்ணல அப்படின்றான்.
ஸோ அந்த ஃபேமிலியில் இந்த படத்தை காட்டுறோம். இது யாருன்னு பார்த்தோன்னே அது அவங்களுடைய சன், அவங்க பையன். அப்போது எல்லோரும் கத்தி கதறாங்க, அழுகுறாங்க, ஒரே கூச்சல். நமக்கு இப்போது இறந்தவர் யார் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. சரி, இப்போ அடுத்தது அவர் எதுக்காக கொலை பண்ணாங்க, யார் கொலை பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? சரி, இப்போ அவங்ககிட்ட நம்ம விசாரணை எதுவும் கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இப்போது அது பையனுடைய இறந்ததுன்றதுல துக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க நம்ம அங்கே அனுப்பிச்சிட்டோம், நீங்கள் ஸ்டேஷன் போங்க, போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு பாடி வாங்கி அந்த ஃபார்மெட்டுக்கு அது ஒரு டீம் வேலை செய்கிறாங்க, போயிட்டாங்க. இப்போ நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணுறோம். அங்கேயே நம்ம ரோட்லேயே ஜீப்பு போட்டு 2-3 வண்டியை போட்டு நம்ம அங்கேயே உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம அன்றைக்கி ராத்திரி 3 மணிக்கு ஆரம்பித்த டியூட்டி அன்றைக்கெல்லாம் போயிட்டு, அன்றைக்கி ராத்திரியெல்லாம் போய் மறுநாளும் போயிட்டு, அது மறுநாள் தான் அந்த ட்ரேஸ் பண்ண முடியுது. மறுநாள்லையும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அப்போது ஒரு ஒரு வேலை செய்கிறவருடைய சூழ்நிலை அந்த இது எப்படி இருக்கும் பாருங்கள். ப்ரஷ் பண்ண முடியாது, குளிக்க முடியாது, கரெக்டான நேரத்தில் போய் சாப்பிட முடியாது, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, இவ்வளோ சிரமங்கள் இருக்குது. இதெல்லாம் காவல்துறையில் இப்படிலாம் சிரமங்கள் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த என்னுடைய இன்டர்வியூவே. ஸோ இதெல்லாம் வந்து தெரியணும் ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ பட் அதை பற்றி எப்போவுமே நாங்கள் கவலைப்படுறதில்ல. சரி, நமக்கு எப்படியாவது ட்ரேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அடுத்தது ஊருக்குள்ளே நம்ம விசாரிக்கிறோம், ஏன் என்ன பிரச்சனை, எதுக்காக அப்படின்போது அவருடைய அவங்க அப்பா அம்மாலாம் அவர் நல்ல ஃபேமிலி, எல்லாம் அவங்களும் விவசாய ஃபேமிலி தான், அவங்களும் எல்லாம் பயிரிடுறவங்க, நல்ல ஜென்யூனான இதுதான். அவங்க ஒன்றும் பெரிய க்ரைமோ ஒரு கெட்ட இதுவோ கிடையாது அவங்க. சரி, என்ன பிரச்சனை இவருக்கு வந்து, எதால் இவருக்கு வந்து யாராவது எதிரி யாருனா இருந்தாங்களா, ஏதாவது மோட்டிவ் இருக்கா, என்ன விஷயம் அப்படின்றத ஊருள்ள நம்ம ஒவ்வொருத்தரா கேட்டால், ஊருலலாம் சில நேரத்தில் வந்து இது மாதிரி விஷயங்களை வந்து சொல்ல மாட்டாங்க, டக்குன்னு காட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்புறம் நம்மளே பிடிச்சி கேட்டுகிட்டே இருப்பாங்க, நம்மளே தொந்தரவு பண்ணுவாங்கன்றது நினைப்பாங்க. ரெண்டாவது வந்து ஊருள்ள எல்லாருமே தப்பு செஞ்சுட்டான், அவனையா நம்ம காட்டி கொடுக்கணும் அப்படிலாம் சில இடத்துல நினைப்பாங்க. அது வந்து அவங்க அப்படி நினைச்சாலும் நம்ம விட்டுற போகிறதில்ல. அப்போது நம்ம ரொம்ப துருவி விசாரிக்கும் பொழுது இன்னொரு ஃபேமிலி, அதே மாதிரி ஒரு விவசாய ஃபேமிலி அதே ஊரில் இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் இதே மாதிரி ஒரு நபர், எவர் ஒரு வாலிபர் தான், அந்த ஃபேமிலியில் இருக்கார். அவருக்கும் அப்பப்போ ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டைகள், அதாவது இந்த புலி ஆடுலாம் விளையாடுவாங்க இல்லையா, ஆடு புலி ஆட்டம்வாங்கள்ல, அந்த மாதிரி விளையாடும் போது ஏதோ சின்ன சண்டை வந்திருக்குது. அப்போ ஏதோ சொல்லி அவர் சொல்ல போய் இவர் சொல்ல போய் அவர் ஏதோ செருப்பு எடுத்து அடிக்க போய், ஸோ அப்படிலாம் அது ஒரு பிரச்சனையாகி போலீஸ்லாம் அது ஒரு மாதிரி ஆயிருக்கு. சரி, ஒருவேளை அவராக இருக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். சரி, ஒரு ஆடு புலியாண்ட சண்டைக்காக ஒருத்தன் போய் கொலை பண்ணுவான் அப்படின்னு இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னும் போது அவர் எங்கன்னு கேட்டால் அவர் இப்போ இல்லை. இப்போ அவர் இருக்கிறாருன்னா கூப்பிட்டு விசாரிச்சிடலாம், அவர் இல்லை. அவர் ஒரு டிரைவர். ஆல்ரெடி அவங்க வீட்டில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவர் டியூட்டிக்கு போயிட்டார், லாரி ஓட்டுறவர், பெங்களூர் போயிட்டார் அப்படிங்கிறாங்க. சரி, கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா கான்டாக்டும் பண்ண முடியல, ஃபோனும் அவர் சரியாக சார்ஜ் போடல சார், அது சார். சரி, அவரை பற்றியே ஃபுல்லாக டீப்பாக விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருள்ள என்ன பண்ணுறோம், கூட்டமாக போய் கேட்டால் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு பொழுதெல்லாம் முடிஞ்ச உடனே நைட்டு தனியாக போவோம். அப்போ அது மாதிரியான வேலையெல்லாம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் உள்ளே நடந்து போய் தனியாக ஒரு வீட்டில் போய் உட்காந்து பக்கத்து வீட்டுக்கே தெரியாத மாதிரி அவங்கக்கிட்ட என்னதாம்மா அந்த குடும்பத்துக்கு என்ன தான் பிரச்சனை, வேறு ஏதாவது இருக்கா அப்படின்லாம் நம்ம கேட்கணும். வெடிகாலையில் போகணும், நடுராத்திரியில் போகணும், இப்படியெல்லாம் போய் விசாரிக்கும் பொழுது இந்த இந்த ஃபேமிலியில் ஒரு லேடி, ஒரு கேர்ள் இருக்காங்க, படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு வந்து என்னன்னா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அது காலேஜ் ஏதோ படிக்குது. ஸோ அது போகும்போது இந்த வயலில் போவாங்க இல்லைங்களா, இந்த வரப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த வரப்பில் அது நடந்து போகும்போது அந்த நபர் வேலை செஞ்சுட்டுருக்கார். யார் இப்போது இறந்து போனார் இல்லையா, அவர் வந்து வேலை செஞ்சுட்டுருக்கார். இது என்ன சொல்லுது, ஆனால் கொஞ்சம் வழி விடுங்கண்ணா அப்படிங்கிறது. அவர் இறங்கினா தான் இவர் அதில் போக முடியும் அந்த வரப்பில். உடனே அவன் திரும்பி பார்த்துட்டு அதாவது அவர்கிட்ட இந்த சண்டை கண்டெல்லாம் வருது இல்லை, அவருடைய தங்கச்சி தானே அது. அதனால் அவன் என்ன சொல்கிறான், என்ன பெரிய கலெக்டர் வேலைக்கா போகிற, கலெக்டருக்காக படிக்க போகிற, உனக்கு நான் வழி விடுறதுக்கு இறங்கி சேத்துல இறங்கி போ அப்படின்றான். ஒரு பொண்ணு காலேஜ் போகிற பொண்ணு சேத்துல இறங்க முடியுமா, சில்பர்லாம் போட்டுன்னு, நான் வழி விடனா டைம் ஆகுது எனக்கு வழி விடுனான்னு மறுபடியும் கேட்குது. மறுபடியும் அவன் அதே தான் சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, நீ படிக்கிற படிப்புக்கு நீ இறங்கி போ, சேத்துலேயே போகலாம் அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி ஏதோ பேசுகிறான். இவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாகவும் அவனும் ஒன்றும் பெரிய தவறாக சொல்லலை.
பட் இவ்வளோ தான், இதுதான் மோட்டிவே, சின்ன விஷயம். ஸோ இது தங்கச்சி என்ன பண்ணுறது, திரும்பி ரிட்டர்ன் பேக் காலேஜுக்கு போகாமல் அழுதுனே வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து அண்ணங்கிட்ட அப்பா அம்மாக்கிட்டலாம் சொல்லுது, இது மாதிரி வந்து அந்த என்ஆர் அதான் சம்மந்தப்பட்ட அவர் தான் அந்த ஃபேமிலி, அவர் வந்து என்னை வந்து போகும்போது டீஸ் பண்ணுறாரு, எனக்கு வழி விடலை அப்படின்னு. இவ்வளோ தான் இந்த தங்கச்சி மேலே இருக்கிற பாசம். இவருக்கு வந்து பிரதருக்கு வந்து அந்த தங்கச்சி மேலே ரொம்ப பெரிய பாசம். ஸோ அந்த பாசத்தின் அடிப்படையில் அவனுக்கு வந்து இன்னும் டென்ஷன் அதிகமாகுது. அதுதான் மோட்டிவே, அதான் காரணம். அப்போ அவன் என்ன நினைக்கிறான், சரி இவனை இது மேலே விடக்கூடாது, இவனை வந்து க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறான். அந்த தங்கச்சி மேலே இருக்கிற அந்த பாசத்தினுடைய விளைவு தான் அது, அதனுடைய வெளிப்பாடு, பாசத்தின் வெளிப்பாடு தான். அப்படி தான் சொல்லணும், அது டைட்டில் கொடுக்கணுன்னா அப்படி தான் கொடுக்கணும். ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு தங்கச்சி மேலே ஒரு பாசம் இருக்குது. சரி, அவன் ஒரு முடிவு பண்ணிடுறான். முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், உங்களுக்கு அவனை அதுக்கு நேரம் பார்த்துட்டுருக்குறான், எதிர்பார்த்துருக்குறான். ஊர் உள்ளே வச்சு செய்யக்கூடாது, ஊர் உள்ளே செஞ்சுட்டா நம்ம மாட்டிக்குவோம். ஸோ அதனால் நம்ம வெளியில் அவுட்டரில் என்ன பண்ணணும், அதுக்கு எப்போ நேரம் வரும்ன்ட்டு அவன் அதை 2 மணி நேரம் வாட்ச் பண்ணுறாரு. ஒரு நைஃப் ஒன்று வாங்கிடுறாரு, இதுக்காகவே ஒரு கத்தி வாங்கி அதை அருவாள் மாதிரி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பழம்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அறுவடைன்னுவாங்க இல்லையா, அந்த அறுவடையெல்லாம் முடித்து லாரியில் ஏற்றிட்டு கோயம்பேடு போய் வியாபாரம் முடிச்சுட்டு வந்துடுறான்ட்டு கிளம்பும்போது இவர் ஊருள்ள தானே இருக்கார். ஊருள்ள இவர் பார்த்துட்டு இவர் பின்னாடியே வர்றார். இவர் பஸ்ஸை பிடிச்சி பின்னாடியே வந்து கோயம்பேட்டில் வந்து இறங்கி கரெக்டாக அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றார். அவன் ஊருள்ள போனது, இந்த புரோக்கரை பார்த்தது, மீடியேட்டரை பார்த்தது, அவன் எங்கே போய் சுற்றுறான், எங்கெங்கே போனான் வந்தான், எங்கே இடம் கிடச்சி, அவன் கடைசியாக ஒரு இடத்த கிடச்சோடனே அவன் எல்லாத்தையும் பழத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு அவன் வந்து சாப்பிட்டுட்டு அவன் அந்த பழத்து மேலே போய் படுத்துட்றான். அது வரைக்கும் இவர் அங்கே வெயிட் பண்ணுறாரு. கோயம்பேடு போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் போய் ஒரு சாப்பிட்றாரு. அந்த கத்தியை வந்து ஒரு இதில் துணியில் சுற்றி வச்சுக்கிறாரு, கையில் கத்தி தெரியக்கூடாதுன்றதுனால. ஸோ அந்த ஹோட்டலில் வச்சுட்டு சாப்பிட்றாரு. அந்த ஹோட்டல்காரங்க அதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு எவிடன்ஸ் நமக்கு. அங்கே கேமராவும் இருக்குது, எவிடன்ஸு. அவர் பார்க்குறாரு. எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே அந்த ஹோட்டல் ஓரமாகவே வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா கொஞ்சம் அடங்கணும் இல்லையா, 7-8 மணிக்கு வந்துட்டார். கொஞ்சம் அந்த எல்லாமே முடிச்சுட்டு கிழிச்சு ஓரளவுக்கு ஒரு 10-12 மணி 12 மணி ஆகணுமே அப்படின்றதுக்காக அவர் வெயிட் பண்ணுறாரு. அதே மாதிரி 12-1 மணி ஆனவுடனே கொஞ்சம் மார்க்கெட், அந்த 2 மணி நேரம் தான் மார்க்கெட் அமைதியாக இருக்கும். ஒரு 11 மணிக்குலேருந்து 2 மணி வரைக்கும் மார்க்கெட்டு ஃப்ரீயாக ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ அந்த நேரம் பயன்படுத்தி அப்படியே கத்தி எடுத்துட்டு நேராக போகிறார். அவரும் வந்து அசந்து தூங்கிடுறாரு. இறந்து போனவரும் டயர்டில், ஊர்லேருந்து வந்தது டயர்டு, லாரியில் வந்த டயர்டில் அப்படியே அந்த பழத்து மேலே படுத்து அப்படியே தூங்குறாரு. ஒரே ஒரு வெட்டு தான் கழுத்தில், 2-3 வெட்டுலாம் ஒரே கிடையாது. ஏன்னா வழக்கமாக அவங்க அந்த கத்தி ஹேண்டில் பண்ணுற விதியும் தெரியல. அவங்க அந்த சவுக்கு வெட்டுவாங்க, மரம் வெட்டுவாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மாதிரி ஆளுக்கு டவுனில் இருக்கிறவங்கள தான் கஷ்டம், வெட்ட முடியாது. அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரே வெட்டு தான் வெட்டுறாரு. வெட்டும்போதே அப்படியே சவுண்டே இல்லை. இந்த இடம் போனவொடனே அவன் கத்தக்கூட முடியல, ரத்தம் வெளில வருது. அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அந்த கத்தி என்ன பண்ணுறாரு, வெறியில் கோவத்தில் அப்படி தூக்கி அந்த ஒரு பழத்து மேலே போடுறாரு பக்கத்துலேயே. அது போய் ஒரு பழத்தில் குத்திக்கின்னு அப்படியே நிற்கி. ஸோ இப்போ நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இது வந்து இவர் தான் அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. அது இவங்க தங்கச்சிக்காக தான் இவராக இருக்கலாம் அப்படின்னு நமக்கு கிடைக்குது, க்ளூ கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவரை பெங்களூர் போனவரை ட்ரேஸ் பண்ணுறோம். அவரை விஷயம் தெரிஞ்சிச்சு, ஊரில் வந்து இவர் தான் முடிவு பண்ணிட்டாங்க, அக்யூஸ்டை ட்ரேஸ் பண்ணிட்டாங்கன்னொடனே பெங்களூர் தகவல் உடனே அவர் பெங்களூரில் வந்துடுச்சு லாரி. அந்த லாரி ஒரு ஓனர் யார், இவர் யார்கிட்ட வேலை செய்கிறாரு, அந்த லாரி ஓனர்கிட்ட கேட்டு எப்போ போச்சு சரக்கு, நீ எப்போ வந்தது லாரி. அப்புறம் அவர் என்ன சொன்னார், சார் லாரிலாம் வந்துடுச்சு சார், அவன் எத்தனை வந்து விட்டு போயிட்டான், ஊருக்கு போகிறேன்னு போயிட்டான் சார் அப்படிங்கிறாரு. ஆனால் ஊர் உள்ள வரல. ஸோ விஷயம் தெரிஞ்சு இவர் தலைமுறை. இப்போ அதுக்கப்புறமும் வேலையெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒர்க் என்னென்னா இவரை வர வைக்கணும் இல்லையா. ஸோ அப்போ போலீஸில் ஒரு சில இதெல்லாம் பண்ணணும். நம்ம அவங்க வீட்டில் நமக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா. அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள தான் வந்து நம்ம கொஞ்சம் த்ரிட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். நாங்கள் இல்லைன்னா நாங்கள் உங்களை தான் கூட்டு போனோம் வரணும். அது சட்டத்தில் அப்படிலாம் இடம் கிடையாது. சும்மா அது மாதிரி வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு உயிர் பலியாகிருக்கு இல்லையா. இப்போ அந்த ஃபேமிலிக்கு நம்ம பதில் சொல்லணும். ஸோ அதையும் நம்ம யோசிக்கணுமே. ஸோ அதனால் அவங்க ஃபேமிலியில் வந்து ஒன்று வர சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நாங்கள் வேறு வழி இல்லை, உங்களெல்லாம் கூப்பிட்டு போயிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா அவங்கள ஒரு போலீஸ் பாணியில் பயமுறுத்தினோடனே தகவல் தெரிஞ்சவுடனே அவர் ஆல்ரெடி கோயம்பேடுக்கே வந்துட்டார். அங்கே மருவத்தூருக்கு வரல, நேராக கோயம்பேடுக்கே வந்து ஸ்டேஷனுக்கு வந்து உக்காண்டார். அங்கேருந்து நமக்கு ஸ்டேஷன் வந்து தகவல் வருது. கிட்டத்தட்ட எத்தனையாவது நாள் இது நடக்குது, ஒரு 4-5வது நாள் இது.
அங்கேருந்து நமக்கு தகவல் வருது, அக்யூஸ்டு சரண்டர்ப்பா இங்கே வந்துட்டாங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நம்ம கேம்ப்பு ரிட்டர்ன் பேக்கு சென்னை கோயம்பேடுக்கே வரோம். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் போடுறோம். ஆல்ரெடி அது அதுக்கப்புறம் நீதி நம்ம ரிமாண்ட் பண்ணுறோம், ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறோம். அப்புறம் அது நீதித்துறையுடைய பார்ட், அதுக்கப்புறம் அவங்க அது பார்த்துக்கிட்டாங்க. அது மாதிரி அந்த மருவத்தூர் காய் அப்படின்னு சொன்னான்னு சொன்னான் பார்த்தீங்களா, மருவத்தூர் காயின்னு சொன்னான் சார், அவ்வளோதான். அந்த மருவத்தூர் காயின்னு சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு தான் இவ்வளோ பெரிய வழக்கை வந்து நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடிஞ்சது. இப்படியெல்லாம் தான் சில வழக்கங்களில் ஏதாவது ஒரு சின்ன இது கிடைக்கும், க்ளூ கிடைக்கும். ஆனால் அதை வச்சுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணணும், அதுதான் டேலண்ட், போலீஸோட டேலண்ட். அதுதான் இதில் நிறைய ஸ்பெஷல் பார்ட்டி என் கூட நான் இன்னும் இருந்த நிறைய ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்ஐஸ் நிறைய பேர் எல்லோரும் வேலை செஞ்சோம். இன்ஸ்பெக்டர் சுப்பையான்னு ஒரு இன்ஸ்பெக்டர், ஏன்னா இந்த நேரத்தில் அவரை நம்ம மறக்க முடியாது, ஆனால் அவர் இல்லை இப்போது. பட் அவர் தான் எங்கள் கூடவே இருந்தார். நான் ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ரூம் போட்டு படுத்துக்கலாம், அப்படி வேணால் போயிருக்கலாம். ஸோ அவர் எங்கள் கூடயே அந்த ஜீப்பில் உட்காந்து சாஞ்சின்னு தூங்குவார். நாங்கள் அந்த வாசலில், கோயில் வாசலில் படுப்போம், டீ கடை வாசலில் படுப்போம். டீ கடையில் போய் காலையில் டீ சாப்பிடும்போது அங்கே பேச்சு கொடுப்போம். எதையாவது ஒரு மக்கள்கிட்டேருந்து விஷயம் வர அப்படின்றதுக்காக சுற்றி வேலை செஞ்சு தான் அந்த கேஸை கண்டுபிடிச்சோம். என்னுடைய கெரியரில் அது ஒரு மறக்க முடியாத ஒரு கேஸ். சார் இப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு க்ளூ கிடைச்சிச்சு சார், சில விஷயங்கள்ல க்ளூ கிடைக்காம இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் உங்கள் தலைமையில் இருந்து என்னென்ன ப்ரெஷர்லாம் சார் போடுவாங்க? இல்லை, தலைமையிலேருந்து ப்ரெஷர்னு இல்லை, மீட்டிங் நடக்கும். இப்போ கமிஷன் மீட்டிங் நடக்கும், டிசி மீட்டிங் நடக்கும். அதில் மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு நடக்கும், மீட்டிங் நடக்கும். மீட்டிங் நடக்கும்போது எல்லா அதிகாரிகளும் அட்டன் பண்ணி ஆகணும். எனக்கு மேலே இருக்கிற இன்ஸ்பெக்டர், ஸ்டேஷனில் ஒரு ஸ்டேஷனில் என்ன நடந்தாலும் அது இன்ஸ்பெக்டர் தான் பொறுப்பு. ஐஓனா அவர் தான், அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னுவாங்க வழக்கில், ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்னுவாங்க. எஸ்ஹெச்ஓ அப்படின்னா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்னால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுடைய பிரதான அதிகாரி வேறுன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்பெக்டர் தான். 3 ஸ்டார் வச்ச இன்ஸ்பெக்டர் தான். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ஏசி கூட சூப்பர்வைசிங் தான். ஏசி வருவாங்க, இன்ஸ்பெக்டர் என்ன வேலை செய்கிறாருன்னு பார்ப்பாங்க. மேலே இருக்கிறவங்களாம் சூப்பர்வைசிங் ஆஃபீஸர்ஸ். ஆனால் ப்ராக்டிக்கலாக லோக்கலில் அந்த வேலை செய்யக்கூடிய இன்ஸ்பெக்டர் யாருங்கிறது இன்ஸ்பெக்டர் தான். லா அண்ட் ஆர்டர் ஒரு எப்படி முதுகெலும்பு மாதிரி, ஒரு காவல் நிலையத்தோட முதுகெலும்பு. லா அண்ட் ஆர்டரே அப்படி தான், அதில் இன்ஸ்பெக்டர் தான். ஸோ இப்போ இந்த மீட்டிங் வரும்போது அதில் இந்த பெண்டிங் கேசஸ்லாம் இருக்கும். எல்லா எஃப்ஐஆருமே எல்லாருக்கும் போகும். இப்போ ஒரு வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க ஸ்டேஷன்லன்னு சொன்னால் அது உடனே கோர்ட்டுக்கு போவோம், டிசி ஆஃபீஸ் போவோம், ஏசி ஆஃபீஸ் போவோம், எல்லாத்துக்கும் போயிடும். ஸோ இந்த ஸ்டேஷனில் இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அது என்ன நடக்குது, அந்த கேஸ் அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, அந்த கேஸ் என்னென்ன ஆயின்னு இருக்கு, அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் என்ன, அதில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அதெல்லாம் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் போகும்போது இதெல்லாம் சொல்லணும். இப்போது ஒரு கேஸ் கண்டினியூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 மாதம் ஆகிடுச்சுன்னா அப்போது கேட்க தானே செய்வாங்க, அது என்னப்பா 3 மாதம் ஆச்சு இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியலையா, ஏன் இந்த அளவுக்கு அதில் என்ன உங்களுக்கு இது எஃபெக்ட் போட முடியலையா, ஏன் இல்லைன்னா அப்போ அதனுடைய கஷ்டத்தை என்னன்றதை இவர் வெளிப்படுத்துவார். அதில் எந்த விதமான இதுவும் இல்லை, ஆனால் பட் நாங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கோம், அப்படிலாம் போனோம், இதெல்லாம் தேடணும், அப்படிலாம் கண்டுபிடிச்சோம், இதெல்லாம் பார்க்குறோம், அப்படி இருந்தும் எங்களுக்கு இன்னும் அதில் ட்ரேஸ் ஆகலை. எப்படி இருந்தாலும் நாங்கள் இப்படி ட்ரை பண்ணி இன்னும் அடுத்த மீட்டிங் வரும்போது நான் உங்களுக்கு அக்யூஸ்டை ட்ரேஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக போட்டு ரொம்ப ப்ரெஷர் அப்படின்றது இல்லை, கட்டாயம் கேட்பாங்க, ஏன் இன்னும் கேஸ் முடிக்காமல் இருக்குது அப்படின்றது கேட்பாங்க. முடிக்காமல் இருந்தால் அது நம்ம தான் பொறுப்பு, முடிச்சிட்டாலும் பாராட்டுவாங்க. இப்போ ஒரே நாள் இப்போ இந்த கேஸ்லாம் ஒரு 4-5 நாளில் முடித்த உடனே எங்கள் கமிஷனர் லெவலில் கூப்பிட்டு விஷ் பண்ணாங்க, பாராட்டினாங்க, அதுவும் செய்வாங்க, பாராட்டும் செய்வாங்க. ஸோ சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. வணக்கம் நேயர்களே, நன்றி. மீண்டும் ஒருவரை சந்திப்போம். வணக்கம். டாக்டர் ஐசிரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர ஏப்ரல் 30 முதல் உலகெங்கும். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.